வணக்கம். என்னோட பேரு ஜெயசுந்தரி. இங்கிலீஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு லைவா. டெய்லி போயிட்டுருக்கு. 1 ஆர் 2 டேஸ் விட்டு. இதில வந்து நான் மெயினா என்ன சொல்லுவேன்னா, சவுண்ட்ஸ் தான். பேசிக்கா நம்ம சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஏபிசிடியோட அந்த சவுண்ட்ஸ் தெரியணும். என்ன சவுண்ட்ஸ்னா, 44 சவுண்ட்ஸ் இருக்கு மொத்தம். அதில வவல்ஸ்க்கு 20 சவுண்ட்ஸ், கான்சனன்ட்ஸ்க்கு 24 சவுண்ட்ஸ். மொத்தம் 44 சவுண்ட்ஸ் இருக்கு. இந்த சவுண்ட்ஸ யூஸ் பண்ணி தான் அவங்க ப்ரொனன்சியேஷன் இருக்கும். ஸோ இத விட்டு வேற எந்த சவுண்ட்ஸ் இருக்காது. ஸோ பேசிக்கா இந்த சவுண்ட்ஸ தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு 1 மந்த்தாவது நம்ம ரிப்பீட்டடா கேட்க கேட்க இந்த சவுண்ட்ஸ் வந்து நமக்குள்ள நல்லா மனப்பாடம் ஆயிடும். இந்த சவுண்ட்ஸ் கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வேர்ட்ஸ் எல்லாமே வந்து சிம்பிள் வேர்ட்ஸே ஸ்டார்ட்டிங்ல வந்து நெறைய வந்து அந்த சவுண்ட்ஸ்ல வந்து கத்துக்கணும். அதுதான் இன்னைக்கு நான் சொல்லிக் குடுக்க போறேன். அடுத்து வந்து சிம்பிள் சென்டென்சஸ் மேக் பண்றதுன்னா, பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். இது ஒரு 3 மந்த்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறமேட்டி நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு, நல்லா அட்வான்ஸ் சென்டென்சஸ்லாம் மேக் பண்ணோம்னா, இங்கிலீஷ்ங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடும். அதோட அந்த சவுண்ட்ஸ் நமக்கு மெயினா ஃபெமிலியர் ஆயிடும். அதுதான் என்னோட கோல். எல்லார்கிட்டயும் அந்த சவுண்ட்ஸ் போய் ரீச் ஆகணும். அதுதான். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு டாஸ்க் இந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் சிம்பல்ஸு. இத நீங்க டிக்ஷனரியில போய் பார்த்தீங்கனாலே, இந்த சிம்பல்ஸ வச்சு நம்ம வேர்ட்ஸ்க்கான ப்ரொனன்சியேஷன கரெக்ட்டா குடுக்க முடியும். நம்ம ஒரு கூகுளோட கைடன்ஸ் இல்லாம நம்ம பண்ண முடியும். ஒரு ஏஐ எப்படி வந்து இவ்ளோ அழகா வந்து இங்கிலீஷ் பேசுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் உள்ள வந்து ப்ரோகிராம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அத இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பேசுது. அப்போ நம்ம ஹியூமன் வந்து ஈஸியாவே நம்மளால பேச முடியும். ஏஐ வந்து டாமினேட் பண்ண முடியும். ஓகே. இந்த சிம்பல்ஸ் எல்லாம் நம்ம கத்துக்கலாம். இ, ஈ, உ, ஓ, ய, அ, அ, ஆ, அ, ஆ, ஆ, ஓ, ஏ, ஓய், ஐ, ய, இய, உவ, ஓ, ஔ, ட, த, ம், 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 ட, ஹ, ஸ், ஸ், வ, ஷ், ஸ், ல், இச், ஜ, ர, க, க, ய. இந்த சிம்பல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது சிஹெச்க்கு வரும். இது எஸ்ஹெச்க்கு வரும். இது பார்த்தீங்கன்னா, ஜேக்கு வரும். இந்த ஜேங்கிறது வந்து ஒய்க்கு வரும். இது வந்து கே, சிக்கு வரும். அதே மாரி எஸ்ஸுமே வந்து எஸ்ஸுக்கு வரும், சிக்கு வரும். இசட்டுமே எஸ்ஸுக்கு வரும். எல்லாம் பார்க்க புரியும். இது வந்து டிஹெச்க்கு. சில இடத்துல வைப்ரேஷன் இல்லாம இருக்கும். சில இடத்துல வைப்ரேஷனோட இருக்கும். இது என்ஜி இருக்கு இல்லையா? இங்கு பார்ப்போம் இல்லையா? என்ஜி அதுக்கு வர சிம்பல்ஸ். மத்த எல்லாமே அதோட ஒரிஜினல் நேம், அதுக்கான சவுண்டும் ஒண்ணு தான். அந்த சிம்பல் வந்து ஒண்ணு தான். ஸோ இதெல்லாமே வந்து இதோட சவுண்ட்ஸு. இது கண்டிப்பா முக்கியத்துவம் குடுக்கணும். ஃபியூச்சர்ல வந்து எல்லாருமே அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாரி பேசுறதுக்கான முயற்சிய நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த சவுண்ட்ஸ வச்சு எப்படி நம்ம வந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நான் இதுல சில வேர்ட்ஸ் குடுத்துருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஏ வச்சு தான் குடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் உடனே கத்துக்க முடியாது. இது ஏன் வந்து எல்லாமே ஏ வச்சு குடுக்கணும்னா, நமக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து ஒன்லி ஏ வச்சு குடுத்துருக்கேன். இப்ப நம்ம என்ன ரூல் இருக்குன்னா, இதுல வந்து 2 கான்சனன்ட்க்கு இடையில ஏ வருது அப்படின்னா, அதோட சவுண்ட் வந்து ஆ சவுண்டு. ஸோ இத எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிக்கு வந்து க, அ, டிக்கு த, கேப். சி வந்து நம்ம கேப்ன்னு கன்னு சொல்லாம இத க, கேப்.
அதே மாதிரி எஃப்க்கு அ ப ஃப ஜ ஜேக்கு சிம்பிள் பார்த்தோம் டி போட்டு இசட் மாதிரி இருக்கும் ஜ அ ஜாப் அ லேப் அ நாப் ch a tap b at bad c at cad d at d dad f at fad h at had l at lad m at mad p at pad s at sad t at tad b at bag c at cag l at lag t at tag c at cam d at dam h at ham j at jam l at lamb m at man p at pam ch at tam b at ban c at can f at fan m at man p at pan v at van sorry either or ra and ran s and san ta and tan v and van cap g g gap l lap m map n map nap tap ஏஆர் வந்துச்சுன்னா ஆ சவுண்ட் பார்த்தோம் இல்லையா அந்த சவுண்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஆ தான் இது இரு சவுண்டு வராது அந்த வைப்ரேஷனோட இருக்கும் ஆ ஸோ அது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சிஏஆர் கா கார்ன்னு சொல்ல மாட்டாங்க கா ஃபா ஆ ஃபா ஆ பா ஆ வா ஸோ இதுதான் அந்த சவுண்டு அடுத்து க அட் பேட் க அட் கேட் at fat at hat at mat p at pet r at rat s at sat ஸோ இப்படி அந்த சவுண்டை வச்சு சொல்லும்போது நமக்கு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி சவுண்ட் வரும் இன்னைக்கு ஏ வச்சு போட்டிருக்கேன் இத்தனை வேர்ட்ஸு நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா போகிறேன் இது 4 லெட்டராக இருந்தாலும் 5 லெட்டராக இருந்தாலும் ஒரே ஒரு ஏ மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த சவுண்ட் தான் நம்ம ஆ சவுண்டு தான் வரும் அந்த வவல் சவுண்டு மற்ற கான்சனன்ட்ஸ்க்கு அதே சவுண்ட்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம் இப்போ நம்ம கிராமர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் கிராமரில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வெர்ப் வச்சு எப்படி வந்து மேக் பண்ணலாம் பி வெர்ப் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பி வெர்ப் வந்து எவ்வளோ முக்கியங்கிறது நான் சொல்லியிருப்பேன் இதை வச்சு தான் நம்ம கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம் அதே மாதிரி நாட்டும் இந்த பி வெர்ப் பக்கத்தில் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஸோ இந்த கன்ஃபியூஷன்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கிராமர் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் கிராமர்னதும் பயப்பட தேவையில்லை இந்த கன்ஃபியூஷன் எங்கே போடணும் அப்படிங்கிறது யோசிக்காமல் நம்ம ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் நம்மளால் ஒருத்தவங்க கைடன்ஸ் நமக்கு தேவை இருக்காது ஸோ இப்போ சப்ஜெக்ட்னா என்னென்னா நவுன் தான் நவுன்னா என்ன படிச்சிருக்கோம் நேம் அது எந்த நேமாகவும் இருக்கலாம் இல்லை ப்ரொனவுனாகவும் இருக்கலாம் ஏன்னா நேமை ரிப்பீட்டடாக சொல்லாமல் நம்ம சில நேரம் ஐ யூ ஹீ ஷீன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா
அப்படி யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுனு. ஸோ அந்த ப்ரொனவுனாவும் இருக்கலாம் அந்த சப்ஜெக்ட்டு, இல்லை ஒரு நேமாக இருக்கலாம். அந்த நேம்னா வந்து கலெக்டிவ் நவுன், நம்ம நிறைய நவுன்ஸில் பார்த்தோம் இல்லையா டைப், அது எது வேணாலும் இருக்கலாம் ஒரு சப்ஜெக்டாக. அது பக்கத்தில் வந்து நம்ம பி வெர்ப் யூஸ் பண்ணி சிம்பிளான சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். எப்படி பி வெர்ப்னா வந்து நான் இருக்கேன், இருந்தேன், இனிமே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் பி வெர்ப். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ஸு, வாஸு, ஆர், வேர், வில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வில் பீன்னு யூஸ் பண்ணுவோம் பி வெர்ப் ஃப்யூச்சருக்கு. இதெல்லாம் தான் பி வெர்ப். இதெல்லாம் வச்சு நம்ம சிம்பிளாக எப்படி மேக் பண்ணுவோம்னா, இப்போ இங்கே ஒரு சப்ஜெக்ட் போட்டுக்கணும், அடுத்து இஸ்ன்னு போட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்குன்னு சொல்கிறது வந்து அதுக்கடுத்து என்ன எப்படி என்னவா இருக்குங்கிறது வந்து ஒரு நேமாக தானே இருக்கும். ஸோ அங்கே என்ன வரும்னா ஒரு நவுன் தான் வரும். ஸோ இருக்குங்கிற இடத்துலனா மோஸ்ட்லி என்ன வரும்னா நவுன் தான் வரும். இருந்ததுங்கிறதுக்கு வந்து பாஸ்ட் வாஸ் வேர் யூஸ் பண்ணுவோம். இதில் கன்ஃபியூஷன் வேணால் சிங்குலர்னா இஸ்ஸு, வாஸ், ப்ளூரல்னா ஆர், வேர். ஐக்கு மட்டும் ஆம் யூஸ் பண்ணுவோம் ப்ரெசண்ட்டில். ஸோ இதை எப்படி வந்து ரீட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஐ கேன் sat on a mat. ஸோ இப்படி தான் நம்ம சொல்லணும். ஐ கேன் sat on a mat. ஸோ நம்ம இப்படி ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அந்த சவுண்ட்ஸில் நம்மளால நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி பேச முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து இந்த சாஃப்ட் இட் சவுண்ட் வரும். திஸ் இஸ் மை டேட்ஸ் கார். ஸோ இங்கே ஒரு நவுன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு நவுன், ஒரு சப்ஜெக்ட், அடுத்து வர நவுன் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும் ரிசீவ் பண்ணுறது. ஸோ இங்கே என்ன விஷயம்னா சிம்பிளான சென்டென்ஸ்க்கு நம்ம இஸ், வாஸ், ஆர், வேர் யூஸ் பண்ணியே நம்ம பண்ணலாம். முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த சப்ஜெக்ட் என்னவா இருக்குங்கிறது ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது இஸ்ஸு, ஆர் வச்சு நம்ம ஒரு நவுன் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இது பாஸ்ட்னா வாஸ், வேர் யூஸ் பண்ணணும். இதை ரீட் பண்ணுறேன் பாருங்க. This was my dad's car. These are my dad's cats. These were my dad's cats. ஸோ இப்படி அந்த சவுண்ட்ஸை யூஸ் பண்ண நம்ம ப்ரொனன்சியேஷன் மாறும். சிம்பிள் சென்டென்ஸ்னால் இப்படி தான் மேக் பண்ணோம். சிம்பிளாக நம்ம பி வெர்பை வச்சு நம்ம வந்து பண்ணலாம். இதெல்லாம் ஆக்சிலரி வெர்புன்னு சொல்லுவோம். இதில் இது ஃபுல்லாக பி வெர்ப், இதில் இது ஃபுல்லாக வந்து டூ வச்சு யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் மாடல் வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாமே ஆக்சிலரி வெர்ப், சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணுவோம். பி வெர்ப் வரும்போது மோஸ்ட்லி நவுன் தான் வரும். இது டூ, டஸ், ஹேவ்னா யூஸ் பண்ணும்போது நவுனும் யூஸ் பண்ணலாம். இப்போ டூனா வந்து நம்ம என்ன செய்யலாம், ஹேவ்னா என்ன இருக்குது அந்த மீனிங்கில் வரும். அந்த மீனிங்கை பொறுத்து பக்கத்தில் நவுன் ஆர் வெர்ப் வரும். இங்கே கேன்னால முடியும், எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற அந்த மீனிங்கை பொறுத்து இங்கே சப்ஜெக்டாக, இங்கே வந்து நவுன் இல்லைன்னா வெர்ப் யூஸ் பண்ணுவோம். இப்படி தான் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். இதே நெகட்டிவாக இருக்கும்போது நாட் பக்கத்தில் யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் அ டாக்டர், ஐ எம் நாட் அ டாக்டர். இதே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஐ வாஸ் அ டாக்டர், ஐ வாஸ் நாட் அ டாக்டர். இதே இதை எப்படி கொஸ்டினாக மாற்றணும்னா இந்த ஆமை தூக்கி சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டோம்னா கொஸ்டினாக மாறிடும். ஆம் ஐ அ டாக்டர், ஆம் ஐ நாட் அ டாக்டர். அந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஆக்சிலரி வெர்பை முன்னாடி போட்டோம்னா கொஸ்டினாக அது மாறிடும். ஸோ இந்த ஆக்சிலரி வெர்ப் வந்து ரொம்ப முக்கியம் சென்டென்ஸ் மேக்கிங்க்கு. இதே இஸ் வச்சு போட்டோம்னா ஐக்கு மட்டும்தான் ஆம் வரும். இஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இஸ் வந்து ஒரு சிங்குலர் ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலர் நேம் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா திஸ், ஹீ, ஷி, இட் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது இஸ் வரும். ஹீ இஸ் அ டான்சர், ஹீ இஸ் நாட் அ டான்சர். இஸ் ஹீ எ டான்சர்? ஸோ இந்த மாதிரி நம்ம இஸ்ஸை வந்து முன்னாடி போட்டோம்னா அது கொஸ்டினாக மாறிடும். அதே மாதிரி ஆர் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ப்ரெசண்ட்டில் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹீ, சி, இட்டுக்கு இஸ் சிங்குலர், ஒருத்தவங்களை சொல்லும்போது ஹீ, ஷி, இட்டு.
ப்ளூரலுக்கு என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம்? they, we. இல்லைன்னா 2 நேம் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். 2 பேரை சொல்லி. சீதா அண்ட் கமலா ஆர் engineer. Sita and Kamala are not engineer. Or they are engineer. அந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஏன்னா they are not engineer. ஸோ இந்த ஆக்சிலரி வெர்ப் பக்கத்தில் not வரணும். அதே மாதிரி was வந்து பாஸ்ட்டுக்கு. he was a manager. அப்போ இங்கே he, she, it சிங்குலருக்கு இல்லை சிங்கிள் நேம் யூஸ் பண்ணும்போது வாஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வேர் அந்த வாஸ் பக்கத்தில் நாட் போட்டோம்னா நெகட்டிவாக மாறிடும். he was not a manager. இந்த வாஸை முன்னாடி போட்டோன்னா கொஸ்டினாக மாறிடும். was he a manager அப்படின்னா கொஸ்டினாக மாறிடும். அவ்வளோதான், சிம்பிள் ரூல் தான். அதே மாதிரி வேர் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ப்ளூரல் பக்கத்தில் they were a singers. இங்கே they were a singersன்னு யூஸ் பண்ணுறோம். they were singers. இந்த வேர் பக்கத்தில் நாட் போட்டோன்னா நெகட்டிவாக மாறிடும். they were not singers. இதே இந்த வேரை முன்னாடி போட்டோன்னா were they singers கொஸ்டினாக மாறிடும். அவ்வளோதான் ரூல், சிம்பிள் ரூல். பி நம்ம யூஸ் பண்ணுறது தெரியும். ஐ வாண்ட் டு பி இயர் அந்த மாதிரி எப்படி இருக்கணும்னு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பி. இந்த பீன் வந்து பர்ஃபெக்ட்டுக்கு வரும். ஐஎன்ஜி கண்டினியூஸ் ஃபார்மில் வரும். வி ஏபிள் டு என்னவா என்னால் முடியுங்கிறத சொல்கிறதுக்கு கோயிங் டு நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சர் சொல்கிறதுக்கு இந்த கோயிங் டு யூஸ் பண்ணுவோம். டூங்கிறது வந்து என்ன செய்வேன் அப்படிங்கிறதுக்கு இந்த டஸ் வந்து அதே தான். இது மூணும் அதே தான். இதில் இந்த டஸ் வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ப்ளூரலுக்கு ஐக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த டிட்டுங்கிறது பாஸ்டில் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஐ டூ மை ஹோம்ஒர்க். டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஐ டூ மை ஹோம்ஒர்க். ஐ டூ நாட், ஐ டோன்ட் டூ மை ஹோம்ஒர்க் அந்த மாதிரி வரும். இந்த டூவை முன்னாடி போட்டோம்னா கொஸ்டினாக வரும். do I do my homework அந்த மாதிரி மாறும். இந்த இதில் வந்து டஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா சிங்குலருக்கு. சிங்குலர்னா he, she, it. சிங்கிள் நேம்க்கு வந்து she does her homework அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதே இது she does not do her homework அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். டிட்னா பாஸ்டில் he did his homework, he did not do his homework அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஹாவ்னா நம்மக்கிட்ட இருக்கிறத பற்றி பேசுகிறது வந்து ஹாவ். இல்லைன்னா நம்ம சாப்பாடு எடுத்துக்கிட்டோங்கிறதுக்கும் ஹாவ். ஐ ஹேட் மை டின்னர், ஐ ஹாவ் மை டின்னர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுவும் சேம் ரூல் தான். ஹாவ் டுனா ஐக்கும் ப்ளூரலுக்கும் வரும். ஹேஸுங்கிறது சிங்குலருக்கு வரும். ஹேடுங்கிறது பாஸ்ட்டுக்கு வரும். ஹேடுனாலே பாஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து மாடல் வெர்ப்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பக்கத்தில் வந்து நம்ம பி வெர்ப் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து சென்டென்ஸ் சிம்பிளாக வந்து நம்மளே யூஸ் பண்ணலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் நிறையா கொடுக்குறேன். நிறைய வேர்ட்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸில் கொடுக்குறேன். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா காமெண்ட்ஸில் போடுங்க. நான் அடுத்த வீடியோவில் போடும்போது உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.